பாஸ் காமன் மேன் ஷோவில் இன்னைக்கு எபிசோடில் ஜெய்ஷன் கௌஷின்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்து அசோசியேட் டேரக்டராக இருக்காராம். லிரிக்ஸ் எழுதுவாராம், கொஞ்சம் ரேப்லாம் பாடி காமிச்சார். அப்புறம் எலக்ட்ரானிக்ஸில் மியூசிக் பண்ணுறதை பற்றி இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் டேக் ஒன்று கிக் பாக்ஸிங் மாதிரி ஒரு ஆர்ட் இருக்குது. அதில் வந்து அவர் வந்து நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி 8 மெடல், அதில் 6 மெடல் அப்படின்னு சொல்லி நிறைய கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஊர் தூத்துக்குடி போல இருக்கு. உடனே இவங்க 3 பேரும் கேட்டாங்க, சரி எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் கேட்டாங்க. அதுக்கு வந்து அவர் சொன்னார், இல்லை ஜெய்ஷன் கௌஷினை யாருக்கும் தெரியாது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் என்னை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆரி கேட்டார், உங்களை பற்றி இப்போ நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கீங்களே, உங்களை பற்றி ஏன் தெரியாது அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, இப்போ நான் ஜெய்ஷன் கௌஷின் சொன்னோடனே உங்களுக்கு தெரியல, என்கிட்ட கேட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓகே இப்போ வந்தாச்சு, பார்த்தாச்சு, உங்கள் ஃபேஸ் எல்லாரும் பார்த்தாச்சு, இனி போதுமா அப்படின்னோடனே, இல்லை நான் யார், என்னோட ஐடியாஸ் எல்லாத்துக்கும் போகணும், அப்புறம் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண பையனும் பெருசாக வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுக்காக எனக்கு பிக் பாஸ் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறது முக்கியமா நேர்மையாக இருக்கிறது முக்கியமா அப்படின்னு. அதுக்கு வந்து எனக்கு ஜெயிக்கிறது தான் முக்கியம், நேர்மையாக இருந்துட்டு அப்புறம் தோத்தா ஒன்றும் பண்ண முடியாது, பட் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட சாரி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி நீங்கள் ரொம்ப குழப்பிட்டே இருக்கீங்க, உள்ளே போய் எல்லாரையும் குழப்புங்க அப்படின்னு சொல்லி ராஜு வந்து செலக்ட் பண்ணி அந்த கார்டையும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா இவர் ஆரி ப்ரோவை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்டு ஹக் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. மொத்தத்தில் கொஞ்சம் குழப்பவாதி கண்டஸ்டன்ஸாக தான் எடுக்கிறாங்க. பார்க்கலாம், ஒரு கண்டஸ்டன்ட் பற்றியும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.